வணக்கம். நான் உங்கள் மாதவன். எம்முடைய அலுவலகம் சென்னையில் ஸ்ரீ காளிகாம்பாள் சந்நிதிக்கு பின்பக்கம், அதாவது மேற்கு கோபுர வாசல் வழியில் அமைந்துள்ள அரண்மனைக்காரன் தெருவில் ஒரு தனித்தன்மையான காளிகாம்பாள் ஜோதிடம் என்பதற்குள் அமைந்துள்ள ஒரு இடம். என் பெயர் மாதவன். அம்மனின் அருளால் எமது வாக்கில் நன்மையும் எடுத்துச் சொல்லும் தீமைகளுக்கேற்ற பரிகாரங்களும் விரிந்துரைக்கப்படுகின்றன. இன்றைய நாள் பிரபஞ்சத்துடைய அடிப்படையில் பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கும் 9 கிரகங்களின் ஆளுமைக்கேற்ப ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டுவித்து அவனுக்கு ஏற்றால் போல் தன்னுடைய கர்ம விதியினால் நன்மையும் தீமையும் கலந்த செயலினை செயல்படுத்த 9 கிரகங்களும் இவ்வுலகின் 360 டிகிரிகளில் 12 ராசிகளாக பிரித்து அவற்றில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகளாக தேர்ந்தெடுத்து அது தனதாக்கி ஒவ்வொரு ராசிகளிலும் 3 நட்சத்திரங்களை பகுத்து வைத்து அவற்றின் செயல்பாடுகளுக்கேற்ப ஜனனமாகும் மனிதர்களுக்கு நன்மை, தீமை, யோகம், அவயோகம் என்னும் கணக்கில் 3 வகையான கர்மாக்களின் அடிப்படையில் செயல்படுத்த நாம் மனித இனத்திற்கு ஒரு ஆதாரமாக அமைந்துள்ளது. அவ்வாறு அமைந்துள்ள 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்கள் பகுத்துணரப்பட்டு நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஜனிக்கும் மனிதர்களின் வாழ்வாதாரத்தை எடுத்து கூறும் விதமாக ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு ராசியிலும் அதன் தன்மைக்கேற்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு, செழுமை, அறமற்ற நிலை, அழிவு, பேதம், வெறுப்பு, விருப்பு இவைகளை கொடுத்து அதன் மூலம் இவ்வுலகத்தில் சஞ்சாரிக்கும் மனிதர்களிடையே வாழ்வதற்கான ஆதாரமாக அமைந்து அச்செயல்பாட்டில் சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, அகாமிய கர்மா இவைகளின் அடிப்படையில் செயல்படுத்தி தன் நிலைகளை வெளிப்படுத்த ஒரு ஆதாரமாக இருப்பது இந்நட்சத்திரங்களே. முன் பதிவில் அசுபதி என்னும் நட்சத்திரத்தின் கூட்டுகளை நாம் அறிந்தோம். இப்பதிவில் பரணி என்னும் நட்சத்திரத்தின் செயல்பாடுகளை நாம் அறிந்து அதன் செயல்பாடுகள் மனிதனை எவ்வாறு செயல்படுத்துகின்றன என்பது தெளிந்து நாம் நம்மை தன் செயல்பாடுகளை செயல்படுத்த ஆதாரமாக அமைந்துள்ளது என்பதன் அடிப்படையிலேயே நம் வாழை அமைத்துக் கொள்கிறது. அத்தகைய வகையில் பரணி என்னும் நட்சத்திரத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட ஜென்மம் எடுத்த ஜனித்த மக்களுக்கு தன் வாழ்க்கை நிலையை எவ்வாறு மேம்படுத்துகிறது, செயல்படுத்துகிறது, குணங்களை வெளிப்படுத்துகிறது, தன் தொழிலில் முன்னேற்றம், ஏற்றத்தாழ்வுகளை தருகிறது என்பதை நாம் அதன் அடிப்படையிலே அமைகின்றன. இவ்வாறு பரணி நட்சத்திரத்தில் பிறப்போர் முதல் தாரையாக கொண்டு தன் வாழ்வாதாரத்தை ஆரம்பிப்பர். அவற்றில் 4 பாதங்கள் உண்டு. ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு முறையான குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் அதன் இருப்பிடத்திற்கேற்றாற்போல் மாறுபடும். மகம் ஜெகம் ஆளும் என்பார்களே, அவ்வாறே பரணி தரணி ஆளும் என்பார்கள். இது ஜோதிடத்தின் முதுமொழி. ஆயினும் அனைவரும் ஆளுகிறார்களா என்பது அந்தந்த தசா காலம், நட்சத்திரம், தான் சேர்ந்த கிரகம், தன் பார்த்த கிரகம் இவற்றின் அடிப்படையிலேயே தன் வாழ்வின் நிலைப்பாடுகள் மாறுபடுகின்றன, மேம்படுகின்றன. அத்தகைய நிலையில் சுக்கிர பகவானின் நட்சத்திரத்தை பெற்ற இப்பரணி நட்சத்திரம் ஒரு சுப கிரகமே ஆயினும் சுபமாகிய அசுரன், அதாவது சுக்கிர பகவான் அசுரர்களுக்காக முன்னின்று செயல்படுத்தி அவர்களை மேம்படுத்த உக்கிரமாக செயல்பட்டவர். அவர் ஜோதிடத்தில்
ஒரு முக்கியமான கலத்திரகரகனுக்கு காரணமானவர். அவர் குணங்கள் தன்னை சார்ந்தோர் நலமுடன் வாழ்வதும், தன் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறும் வரை உறங்காது செயல்படுவதும், தன்னால் இயன்ற உதவிகள் பலருக்கு சேர்ந்து பலரையும் வாழ்விக்கும் குணங்களை கொண்டதும், தன் உற்றார் உறவு இவர்களுடன் இணைந்து வாழ்க்கை மேம்பட்டு தன்னுடைய செயல்பாட்டில் அவருக்கு உதவி செய்து வாழ்க்கை நிலையை மேல் மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது, முன் நின்று தலைமுறை பொறுப்பேற்று பலருக்கும் பல வகையான சூழ்நிலைகள் அறிவுறுத்தி அவர்களை நன்னிலைப்படுத்துவது, தன் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவதற்காக எத்தகைய எதிர்வினையும் எதிர்த்து போரிட்டு மேன்மேலும் வளர்வதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, தன்னை நம்பியோரை கைவிடாமல் வாழ்க்கை செய்வது, தன்னுடைய செயல், தன்னுடைய குணம், தன்னுடைய முயற்சி இவைகளில் விடாது முயற்சிப்பது, இவை அனைத்தும் இப்பரணி நட்சத்திரின் குணாதிசயங்கள். இப்பரணி நட்சத்திரம் காலச்சக்கரத்தின் 2வது ராசியாகவும், முதல் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரம் மேசத்தின் அடிப்படையில் போர்க்குணம், உஷ்ணகேந்திரம், தன்னுடைய நிலையில் கோபம் அல்லது தம்மை இழிவாக நினைப்போருக்கு எதிர்த்து போராடும் குணத்தினை கொள்வது, இவை அனைத்தும் இந்நட்சத்திரத்தின் முக்கியமான குணங்கள். தன்னுடைய செயல்பாட்டில் தன்னுடைய ஆடை, ஆபரணம், வீடு, வாசல், வாகனம் இவைகளின் அடிப்படையில் அவர்கள் தான் கொண்ட செயலில் நன்முறையில் தேர்ந்து கை தேர்ந்து மேன்மேலும் வளர்வதற்கு தம்மை உட்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இவர்களுக்கு இயற்கையிலேயே வீடு, வாகனம் மற்றும் பிள்ளைகள் இவைகள் அனைவரும் நன்முறையில் அமைவர். அவர்கள் மீது கொள்ளை பிரியமும் அவர்கள் வாழ்க்கைக்காக தன்னை செயல்படுத்தி அவர்கள் மேன்மேலும் வாழ்வதற்கான நன்னிலையை கொடுப்பதும் இப்பரணி நட்சத்திரமே. காலச்சக்கரத்தில் முதல் ராசி மேசத்தில் முதல் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக அவ்விடத்தில் விளங்குவது பரணி. ஆகையால் இது சரராசி என்பதால் உறக்கம் இல்லாது உழைத்து செயல்படுத்தி தன்னையும் தன்னை சுற்றி இருப்போரை வாழ்வதற்காகவும் வாழ்க்கை செய்வதற்காகவும் அவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கு அறிவுரை கூறியும் செயல்படுத்தியும் அவர்களை மேல் நோக்கி வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளை பரணி நட்சத்திரம் தரும். பரணி நட்சத்திரம் சுகம், தன்னுடைய நிலையில் அழகு, ஆபரண சேர்க்கை, தங்கம் அல்லது மற்ற ஆபரணங்களை தன்னுடைய செயல்பாட்டில் கேட்டார்கள் பயன்படுத்துவது, தன்னை உயர்ந்த கோலத்தில் காட்டுவது அல்லது உயர்ந்த நோக்கோடு வெளி உலகத்திற்கு விமர்சிப்பது அல்லது செயல்படுத்துவது, இவை அனைத்தும் இயல்பான குணம். ஆயினும் மிக கோபம் குணம் கொண்ட சுக்கிர பகவான் அசுரர்களுக்கு தலைமை பொறுப்பேற்றவர். அவர் காலச்சக்கரத்தில் நேத்திரத்துக்கு அதிபதியாவதால் அவருடைய கண் பாதிக்கப்பட்டது போல் பார்வை குளறுபாடுகள், குறைபாடுகள் இந்நட்சத்திரம் சார்ந்தோருக்கு வரும். இவர்களுக்கு வயிறு பிரச்சனை அல்லது தொண்டை பிரச்சனை அல்லது தன்னுடைய செயல்பாடுகளில் தடங்கல்கள் இவை காணும். இவை 2 பிரச்சனைகள் அல்லாது பற்கள் பிரச்சனையும் சேர்ந்து வரும். இஜாதகத்தை சார்ந்தோர் வாத உடல் அல்லது உஷ்ண தேகம் கொண்டிருப்பினும் பிற்காலத்தில் உடல் பருமனாகக்கூடிய சூழ்நிலையும் தரும். இந்த நட்சத்திரம் பொதுஜன சேவைக்கு, பொது தொண்டருக்கு உகந்தது. அறிவுரை கூறுவதில் அதாவது சஜஷன், கன்சல்டேஷன் எந்த வகையில் அவர்கள் நற்பலனை ஆளுவர், நற்செயல்படுவர். இவர்கள் தன் நிலையில் எப்பொழுதும் உயர்வான நோக்கோடு செயல்படுவார். தாம் ஒரு செயலில் ஈடுபட்டு அச்செயல் தோல்வியுற்றால் அவ்விடத்திற்கு செல்லாது துணிந்து மற்றொரு பாதையின் வழியில் வெற்றி காண துடிப்பர். தன்னை எதிர்ப்போரை வீழ்த்தும் நோக்கமுடையவர். ஏனெனில் அசுரர்களுக்கு குருவான சுக்கிர பகவானின் நட்சத்திரம் கொண்டோர் மகா சஞ்சீவினி என்னும் மந்திரத்தை கற்ற அசுக்கிர பகவானின் அருளை பெற்றவர்கள். அவர்களுக்கு கண்டமே ஆயினும் கண்டனத்திலிருந்து விடுபடுவர். அசஞ்சீவினி மந்திரத்தை பெற்றவர் இறந்தோரை உயிர்ப்பிக்கும் மகா கலையை கற்ற சுக்கிர பகவானின் நட்சத்திரமான இவர்கள் பிறர் உயிர்களை காப்பதில் முதல் நின்று செயல்படுவர். இரக்க குணம் கொண்டவர்.
கோபம் கொண்டின் வெகுண்டெழுவர். தம்மை எதிர்த்தோரை அழிக்க துணிவர். ஆயினும் வெகு தூரத்தில் அவர்களை விட்டு விலகிச் செல்வர். இவர்கள் என்றுமே நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரத்திற்குரிய அதிபதிகளாவதால் அடுத்த பதிவிலும் இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். பரணி நட்சத்திரம் சார்ந்தோருக்கு துர்க்கை, யமதர்மன் அதி தேவதைகளாக வருவார்கள். இவர்களுக்குரிய கனி நெல்லிக்கனி. இவர்கள் யானையின் அமைப்பினை தன்னுடைய ஜீவனுடைய ஆதாரமாக கொண்ட இவர்கள் சரீரம் ரீதியாக உடல் பருமன் அடைவார்கள். ஆயினும் இஜாதகத்தை சார்ந்தோர் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் சில நேரங்களில் பாதிப்பும் பெறுவர். ஆகையால் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை சரி செய்து கொள்ள வேண்டுமா, வாழ்க்கையில் தொழில் ரீதியாக தன்னுடைய நிலையை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமா, வெளிநாடு சென்று அவ்விடத்தில் யோகம் காண பிடிக்கும் இளைய பரணி நட்சத்திரம் சார்ந்தோர்கள் காத்திருக்கிறீர்களா? இவை அனைத்துமே உங்களுக்கு வேண்டிய முறையில் விரிவாக எடுத்து கூறி அதன் மூலம் பலாபலன்களை பரிகாரங்களை எடுத்து சொல்லி அதனால் நன்மை பயக்கும் காலமாக இப்பரணி நட்சத்திரத்திற்கு அமையும் என்பது செயல்கூடும். ஆகையால் தங்கள் கீழ்வரும் எண்ணில் தொடர்பு கொண்டு அதன் மூலம் தங்கள் பலாபலன்களை அறிந்து கொள்ளலாம். மேலும் இப்பதிவில் 4 பாதங்களுக்கும் தனித்தனி பகுதிகளாக விரிவுரையாக சொல்லப்படும். அதன் மூலம் தங்களுடைய குறைபாடுகள், செயல், வாழ்வாதாரம், வாழ்வு நிலை, தொழில், பிள்ளைகள் இவற்றை பற்றி நீங்கள் வினாக்கள் எழுப்பலாம். அவற்றை பற்றி குறிப்புகள் அறிந்து கொள்ள தங்கள் ஜாதகத்தை காண எம்மை தொடர்பு கொள்ளலாம்.